3 ஸ்டார்ட். மன்னா வெளிநாட்டவர் 3 பேர் நம் நாட்டுக்கு வந்து இருக்கிறார். உங்களை பார்த்து பேச வேண்டுமா? வர சொல்லுங்கள் அமைச்சரே. வருக வருக. எங்கள் நாட்டுக்கு வருகை தந்ததற்கு நன்றி. உங்கள் உபசரிப்புக்கு நன்றி மன்னா. நீங்கள் வந்ததில் நோக்கம் என்னவோ? நாங்கள் பக்கத்து நாட்டை சேர்ந்தவர்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளை சென்றுவிட்டு போட்டி அனுப்பி வருகிறோம். எங்கள் கேள்விக்கு பதில் சொல்லும் அளவுக்கு ஒருவேளை உங்கள் நாட்டில் இருந்தால் நாங்கள் 10,000 பொன் தர வேண்டும். அப்படியெல்லாம் நீங்கள் 10,000 பொன் தர வேண்டும். இதுவரை எந்த நாடும் எங்கள் போட்டியில் ஜெயித்ததில்லை. நீங்கள் போட்டிக்கு தயாரா? அப்படியா? எங்கள் விஜயநகரத்தில் மிகச்சிறந்த அறிவாளிகள் உள்ளனர். நாங்கள் போட்டிக்கு தயார். போட்டியிடுங்கோ. கொண்டு வாருங்கள். இதோ 3 பொம்மைகள். இவை பார்ப்பதற்கு ஒளிமறைந்தாலும் ஒவ்வொரு பொம்மைக்கும் வித்தியாசம் உள்ளது. அதற்காக இதை நீங்கள் கண்டு பிடிக்க வேண்டும். அப்படியெல்லாவிட்டால் நீங்கள் எங்களுக்கு 10,000 பொன் தர வேண்டும். சரி, 10 நாட்கள் கழித்து வாருங்கள். அரசியாரே, உங்களுக்கு ஏதாவது தெரிகிறதா? இல்லை மன்னா, நானும் பலவிதமாக கொஞ்சம் பார்த்துக்கடா. அமைச்சரே, உங்களுக்கு ஏதாவது தோணுகிறதா? மன்னா, ஒருவேளை ஒவ்வொரு பொம்மையும் எதையால் வேறுபடவும் நான் தூக்கி பார்க்கிறேன். இல்லை மன்னா, எல்லாமும் ஒரே எதை போல தெரிகிறது. என்ன செய்யலாம்? மன்னா, ஒருவேளை அது வேறு உலோகத்தால் செய்யப்பட்டிருக்குமோ? இல்லையே அரசி, நமது அரண்மனை பொற்கோள்கள் இவை எல்லாம் ஒரே உலோகத்தால் ஆண்டு என்று சொல்லுகிறார்கள். அண்ணா, நாம் எப்படி செய்யலாம்? நம் தெனாலிராமனை அழைத்து கேட்டால் என்ன? என்ன அரசி, நாம் அனைவரும் யோசித்துட்டோம், ஞானிகளும் கேட்டுவிட்டோம். இதுல தெனாலிராமன் எப்படி கண்டுபிடிக்க போகிறான்? அண்ணா மன்னா, தெனாலிராமன் வெகுளி ஒரு தோன்றினாலும் சிறந்த புத்திசாலி. நாம் தெனாலிராமனை அழைத்து கேட்கலாம். சீக்கிரமாக நாளை 9வது நாள். என்ன தெனாலிராமன், உனக்கு ஏதாவது தோணுகிறதா? இல்லை மன்னா, ஒன்றும் சொல்லவில்லை. இதெல்லாம் உள்குத்திருக்கிறது போல் சொல்லுகிறது. என்னை தனியாக விட்டால் நான் உட்கார்ந்து யோசிக்க வேண்டும். சரி, ஆனால் நம் நாட்டு மானத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒன்னிடம்தான் இருக்கு. இங்கிட்டு நரேன் யா மீண்டும் இருக்கிற நேத்ரா அதை கொடுத்து விட்டு நம் மக்களை எல்லாவா வரி கட்ட சொல்லுங்க. என்னங்க, நீங்க தான் வித்தியாசமா யோசிக்கிறீங்க. அப்படி கொஞ்சம் யோசிங்க. எனக்கு உள்ளேயும் புரியல, வெளியும் புரியல. சொன்ன எனக்கு உள்ளேயும் புரியல, வெளியும் புரியலன்னு சொன்னேன். பிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன். ஆறு நன்றி மலையே. நீங்கள் 2 பேரும் வந்து कैमरा फेस करना ओके लुक एट द कैमरा என்ன பண்ணா ஒரு புரிவுக்கு விதை கண்டுபிடிச்சீங்களா? என்னன்னு பார்த்தா பொன் புரியுங்களா? இருங்கள் அமைச்சரே, தெனாலிராமன் இங்கே
Good. இதுக்கு என்ன சொல்ல வரீங்க தெனாலிராமா? ஒரே மாடலும் 3 பொம்மைகளும் 3 குணம் கொண்டவை. முதல் பொம்மை மூடனை குறிப்பதாகும். ஒரு காதில் கேட்ட செய்தியை இன்னொரு காது வழியாக விட்டு விடுவார். இரண்டாவது பொம்மை உளறுவாயை குறிப்பதாகும். ஒரு காதில் கேட்ட செய்தியை வாயால ஊருக்கெல்லாம் சொல்லிவிடுவார். மூன்றாம் பொம்மை புத்திசாலியை குறிப்பதாகும். ஒரு காதில் கேட்ட செய்தியை இன்னொரு காது வழியாகவும் விட மாட்டான், வாயாலாகவும் உளர மாட்டான். மன்னா, நீங்க சொன்னது சரிதான். உங்கள் நாட்டில் மிகச்சிறந்த அல்வாள்கள் உள்ளது. நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். தெனாலிராமா, மறுபடியும் நீதான் நம் நாட்டு மானத்தை காப்பாற்றி விட்டாய். இந்த பரிசு பொருளை உனக்கே தருகிறேன். நன்றி மன்னா. Very good, boy.